நம்ம அம்மா நல்லது செஞ்சாலும் நன்றியே இருக்க மாட்டேங்குது. ஏமா? யாரு உன் ஃப்ரெண்டா? ஆமாம்மா, நான் கொடுத்தது எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டு மேம் கிட்ட போய் மாட்டி விட்டான். ஒரு ஊர்ல பணக்கார ஒருத்தர் 2 பெரிய பெரிய நாய் வளர்த்துட்டு இருந்தாராம். சாயங்காலம் போகல எப்பயுமே வாக்கிங் கூட்டு போவாராம். இதை டெய்லி ஒரு திருடன் வாட்ச் பண்ணிட்டே இருந்தானா. ஒரு நாள் அவர்கிட்ட டைரக்டா போயிட்டு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க வீட்டுல வந்து கண்டிப்பா திருடுவேன், இது ஓப்பன் சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா. 2 நாய் இருக்குல்ல, எப்படி திருட முடியும்? ஒரு நாள் காலையில அதே திருடன் பை நிறைய நகையும் பணத்தோட, நான் சொன்ன மாதிரியே உங்க வீட்டுல திருடிட்டு பாத்தீங்களா அப்படின்னு வந்து நின்னானா. இது எப்படிமா முடியும்? அவருக்கும் அதே தான் சந்தேகம் வந்திருக்கு. எப்பா, நீ திருடினது எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, ஆனா நீ எப்படி திருடினு மட்டும் சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்டாராம். நீங்க நாய்க்கு என்ன போடுவீங்க அப்படின்னு அவன் கேட்டானா. அதுக்கு அவரு சிக்கனு மட்டனு அதெல்லாம் போடுவோம்ப்பா அப்படின்னு சொன்னாராம். நான் என்ன போட்டேன் தெரியுங்களா, அதுக்கு ரொம்ப பிடிச்ச மத்தி மீன் போட்டேன், அதனால தான் நான் திருடக்குள்ள அதுங்க கத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டானான். அந்த நாய்க்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையாமா? அந்த 2 நாய்களையும் நடு வீட்டுல நிக்க வச்சு காலிலே விழுந்து, இவ்வளவு நாள் என் கூட இருந்தோம், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாமே போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டாராம். அப்புறம் என்னமாச்சு? அந்த 2 நாய்களுக்கும் தப்பு பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. 9 நாள் சாப்பிடாம இருந்து ஒரு நாய் செத்துடுச்சான். 11 நாள் சாப்பிடாம இருந்து இன்னொரு நாய் செத்து போச்சான். நாய் நன்றியுடையதுன்னு சொல்றோம், அதுங்களே எப்படின்னா மனுஷங்க எப்படி இருப்பாங்க சொல்லு. அதுக்கு தான் இந்த கதையை சொன்னேன்.